வணக்கம் இன்னும் நட்சத்திரங்களா, நான் தான் உங்கள் ஹரிபிரதானி வந்திருக்கேன். எல்லோரும் நலம்பா இருப்பீங்கன்னு நம்பலை. சரி குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி. வாங்க கதைக்குள் போகலாம். அது ஒரு காடு. சேவல் ஒன்று வந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தது. யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டது. என்று ராகம் போட்டு பாடியது. அருகில் இருந்து மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தது. என்ன சேவலி, பாட்டு பாடுறீங்க போலிருக்கே என்றது குரங்கு. ஆமா, வெட்கத்துடன் சிரித்தவாறு சொன்னது சேவல். நாளைக்கு காட்டு பறவைகளுக்காக போட்டி நடக்குதுல்ல, அதில் கலந்துக்கணும் எனக்கு ஆசை. அதுதான் பாடி பயிற்சி எடுக்கிறேன் என்றது சேவல். நல்லாதான் பாடுற, போட்டியில் நன்றாக பாடு, வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளைக்கு தாவியது குரங்கு. நன்றி என்று சேவலும் தலையாட்டியது. மறுநாள் மொத்த காடுமே ஒன்று கூடியிருந்தது. போட்டியில் கலந்து கொள்ள வந்த பறவைகள் மேடைக்கு அருகில் முதல் வரிசையில் இருந்தன. பாட்டு போட்டியின் நடுவராக கரடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. கரடி மேடையில் ஏறி அமர்ந்தது. ஒலிவாங்கியை எடுத்து பேசத் தொடங்கியது. முதலில் மைனாவை பாட அழைத்தது. உடனே மேடைக்கு வந்த மைனா பிக்பி பிக்பி பிக் பிக்பி 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 பிக் பிக் பிக்பி என்று பாடியது. பாடிக்கொண்டிருக்கும் போதே அதற்கு விக்கல் வந்துவிட்டது. பாடல் தடைப்பட்டது. பதறிப்போன மைனா மீண்டும் பாடத் தொடங்கியது. மீண்டும் விக்கல் வரவே பாடலை நிறுத்திவிட்டது. தண்ணீரை குடித்தது. மீண்டும் பாடத் தொடங்கியது. பாடி முடித்ததும் அனைவரும் கைத்தட்டினர். அடுத்த போட்டியாளராக கிளி வந்தது. தலையை சாய்த்து சாய்த்து பாடியது. தெளிவாகவும் அழுத்தமாகவும் பாடியது. கிளியோடு சேர்ந்து பிற பறவைகளும் விலங்குகளும் பாடத் தொடங்கின. கிளி பாடி முடித்ததும் அருமை அருமை என்று பல குரல்கள் கேட்டன. பலத்த கைத்தட்டலும் எழுப்பின. அடுத்த போட்டியாளராக சேவல் வந்தது. பக்கத்தில் இருந்த குரங்கு சேவலை பார்த்து கட்டை விரலை உயர்த்தி காட்டியது. என்று பாடியது சேவல். சேவல் இவ்வளவு நன்றாக பாடுகிறதே என்று கேட்டது குரல்கள். கைத்தட்டலும் எழுந்தன. அடுத்ததாக கழுகு மேலே ஏறியது. கம்பீரமாக குரலில் பாடியது. காடு எங்கும் எதிரொலித்தது. அந்த பாட்டு பாடி முடித்ததும் வழக்கம் போல கைத்தட்டல் ஒலியால் காடே அதிர்ந்தது. அடுத்ததாக குயில் மேடையில் ஏறும்போதே கைத்தட்டல் ஒலிகள் காதுகளை பிளந்தது. குயிலின் குரலுக்கு மயங்காதவர் உண்டோ? குயில் மிகவும் பெருமையோடு பாடத் தொடங்கியது. குக்கூ கூ குக்கூ கூ. குயிலின் இனிமையாக குரலுக்கு பறவைகளும் விலங்குகளும் ஆட ஆரம்பித்தன. இன்னும் பாடு, இன்னும் பாடு என்று கூட்டத்திலிருந்து குரல்கள் எழும்பின. அடுத்து மேடை ஏறியது மயில். பாடத் தொடங்கியது. பாட மட்டுமா செய்தது, பாடிக்கொண்டே ஆடவும் செய்தது. மயிலின் ஆட்டமும் பாட்டும் பார்ப்போரை மயங்க செய்தன. எல்லோரும் சேர்ந்து ஆடிக்கொண்டே பாடலை கேட்டனர். இறுதி போட்டியாளராக மேடையை ஏறியது காகம். அட, காகம் கூட பாடுகிறதே, பரவாயில்லை, எப்படி பாடுகிறது என்று பார்ப்போம் என பறவைகளும் விலங்குகளும் ஆர்வமாக கவனித்து தொடங்கின. காகா பாட ஆரம்பித்தது. காகம் நீண்ட நேரம் மூச்சு பிடித்து பாடியது. அடடா, மூச்சு விடாமல் பாடுகிறது. அனைத்து கைத்தட்டலும் உற்சாக குரல் எழுப்பின. பாட்டு போட்டி நிறைவு பெற்றது. வெற்றியாளரை தெரிந்து கொள்ள பறவைகளும் விலங்குகளும் ஆர்வமாக இருந்தன. கரடி விழாக்குழுவின் கூடி பேசியது.
தீர்ப்பை அறிவிக்க ஒலிபெருக்கியை கையில் எடுத்தது. பாட்டுப் போட்டியில் பறவைகளும் அருமையாக பாடியிருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக திறமையை வெளிப்படுத்தி இருக்கு. இதில் ஒரு வெற்றியாளரை மட்டும் தேர்ந்தெடுப்பது மிக சிரமமாக இருக்கிறது. அதனால் வியாக்குருவிற்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். சிறந்த விடாமுயற்சி பாடகருக்கு அப்படிங்கிற பட்டத்தை மைனாக்கு அளிக்கலாம். சேவலுக்கு பயிற்சியில் சிறந்த பாடகர் பட்டத்தை அளிக்கிறோம். கிளிக்கு தெளிவு பாடகர் பட்டத்தை அளிக்கிறோம். கம்பீர பாடகர் பட்டத்தை கழுகுக்கு அளிக்கிறோம். இனிமையான பாடகருக்கு பட்டத்தை குயிலுக்கு அளிக்கிறோம். மூச்சை அடக்கி பாடுபவர் என்ற பட்டத்தை காகத்துக்கு அளிக்கிறோம். நடன பாடகர் அப்படிங்கிற பட்டத்தை மயிலுக்கு அளிக்கிறோம். ஆக இன்றைய போட்டியாளர்கள் பாடகர்கள் அப்படிங்கிற பட்டத்தை மயிலுக்கு அளிக்கிறோம். ஆக இன்றைய போட்டி எல்லாருமே வெற்றி பெற்று உள்ளீர்கள் என்று முடித்தது கரடி. கரடியின் இந்த தீர்ப்பை கேட்டதும் அதனை ஏற்றுக்கொண்டதுமே காலை அதன் வகையில் கைத்தட்டல் ஒலி ஏர்ந்தது. விண்ண பிளந்தது. நன்றி குழந்தைகளே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? வணக்கம்.